லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் 20ஆம் தேதி துவங்கியது. கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை முன்னெடுத்து காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதனால் லோக்சபா, ராஜ்யசபா நடவடிக்கைகள் முடங்கின. தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் டெல்லி மாணவர் போராட்டம், போராட்டக்காரர்கள் மீதான தடியடி, அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு விவகாரம் உள்ளிட்டவற்றை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. அரசு ஆரோக்கியமான விவாதத்திற்கு அழைப்பு விடுத்த போதும் எதிர்க்கட்சிகள் அமளியை கைவிடாததால் பார்லிமெண்ட் நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இன்றுடன் மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்த நிலையில் லோக்சபா, ராஜ்யசபாவில் மொத்தம் 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாக பார்லிமெண்ட் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறினார். இந்த கூட்டத்தொடரில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் எண்ணிக்கையை உயர்த்துதல், நீட் உள்ளிட்ட பொதுத் தேர்வுகளில் முறைகேட்டை தடுத்தல், வரி சீர்திருத்தம், எம்எஸ்எம்இ வளர்ச்சி, கேரள மாநிலத்தின் பெயர் மாற்றம் உள்ளிட்ட 12 மசோதாக்கள் லோக்சபா, ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டன. லோக்சபாவில் 11 மசோதாக்கள், ராஜ்யசபாவில் 2 மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. இதில் பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் சட்ட திருத்த மசோதா மீது மட்டுமே இரு சபைகளிலும் முழுமையான விவாதம் நடந்தது குறிப்பிடத்தக்கது. ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடந்த பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடரில் 19 அமர்வுகள் நடைபெற்றன. அதில் லோக்சபாவின் செயல்பாடு 19%, ராஜ்யசபாவின் செயல்பாடு 39%, அமைந்தது. அதாவது எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் பார்லிமெண்ட் நேரம் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தப்படவில்லை என மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. चर्चा का दृष्टि से अच्छा नहीं हुआ है। लोकसभा में जितना टाइम आवंटित किया गया है, टोटल टाइम एलोकेशन के हिसाब से सिर्फ 19% हमने प्रोडक्टिविटी की दृष्टि से 19% सक्सेस प्राप्त किया है। राज्यसभा में 39%, राज्यसभा में अपोजिशन पार्टी हंगामा करके कभी कभी वॉकआउट भी करते थे,